ஆளே இல்ல பெல்லு. Bro, Vitamin Archie update. Kudunga, bro. பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். மறக்காம பாயசம் சாப்பிடுங்க. Nick mana? Hello Makas, 2024 is gone, 2025 is here. Let's rock this year. நம்ம எல்லாரும் இந்த வருஷத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப செம்மையாக இருப்போம்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணுவோம், அதுக்கேற்ற ஒர்க்கும் போடுவோம். இந்த 2024 வருஷமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வருஷமாக இருந்தது. ஆஃபரில் பிரியாணி வாங்கி பிரியாணியில் பீஸே இல்லைனா எவ்வளோ கடுப்பாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டாகவும் செம்ம கடுப்பாகவும் இருந்தது இந்த 2024. யோசிச்சு பாருங்களேன், நடிப்போட டிக்ஷனரி கமல் சார் ஒரு மொக்க படத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செலிபிரிட்டி சூப்பர் பேருன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பேர்ஸ்லாம் டிவர்ஸ்னு பிரிஞ்சு போகிறாங்க. நவம்பர் டிசம்பரில் சென்னை செம்மடி வாங்கும்னு பார்த்தா அப்படியே புதுச்சேரி செம்மடி வாங்குச்சு. இன்னும் நிறைய இன்ச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு, முடியாதது முக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் நக்கிட்டு போச்சுன்னு சொல்லாத பதி நல்ல ஒரு கோலை போடுவோம், சூப்பராக ஒர்க்கை போடுவோம், அதை நோக்கி ஒர்க் பண்ணுவோம், அச்சு பண்ணி மாஸ் காட்டுறோம். ஓகே ஃபைன், சட்டியில் சோறு, இதுக்கு மேலே பேசின செம போரு. இனிமே நம்ம வீடியோவை பாரு. பாட்டு ஆரம்பிச்ச உடனே நீங்க ஓடி வர ஆரம்பிக்கணும். பாட்டு நின்ன அப்புறம் நீங்க யாராவது அசைஞ்சீங்கன்னா உங்களை இந்த கேம்ல இருந்து நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம். வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். பச்சை நான் சென்றிடு, சிவப்பு நான் நின்றிடு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு லண்ட மாதிரி வருமா? மைண்ட் ப்ளோயிங். ஓட்டு ஐயோ பா, ஊரில் எவங்கிட்டே இல்லை நோட்டு. உன் வீடியோ செம்ம ஒர்த்து, என்னமா எடிட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். மக்கா செம்ம ப்ரோ, செம்ம வெரி குட்ரா, கை கொடு. காஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஒரிஜினல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவங்கள போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் போய் நம்ம சேனல்லேருந்து வந்ததாக கமெண்ட் போடுங்க. ஸோ நம்மளுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். என்ன மச்சி கையில பேப்பரு? லெட்டர். அது ஆளுக்குலாம் இல்லடா, கவுன்சிலிங் போனேன்டா. பிடிக்காதவங்களுக்கு லெட்டர் எழுதி எரிச்சிருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். இப்ப இந்த லெட்டர் என்ன பண்றதுன்னு கேட்க மறந்துட்டேன். இல்லை புரியல, எனக்கும் புரியல என்ன சொல்ல வர்றாரு. ஓகே, பேப்பரு எழுதி எரிக்க சொன்ன என் ஓ ஆடப்பாவி, இப்போ புரியுது மக்காஸ், இப்போ புரியுது. பேப்பரில் எழுதி இது வேற வராமல். அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்கள பேப்பரில் எழுதி அந்த எழுதின பேப்பரை எரிக்க சொன்னால் தலைவர் அந்த பிடிக்காதவங்களையும் எரிச்சிட்டார் போல. ஓ என்ன ப்ரோ, செம்ம டார்க் ப்ரோ, இது நான் எதிர்பார்க்கல. சுதந்திரத்துக்காக போராடின பெண்களோட பேர் சொல்லுங்கக்கா. ஜன, ரேணுகா, ஈஸ்வரி, நந்தினி. இவளா யாருக்கா? இவளா யாருவா? எதிர்நீச்சல் நடிச்சவங்கப்பா. என்ன எழவியாது பெண்களுக்காக போராடில அந்த வெற்றி வாங்கி சூடுனாங்க. ஒரு நாள் தவறாம பாப்பா. இவங்கதான் சுதந்திர போராடின பெண்கள். ஆமா, மறக்க முடியாத பெண்கள். சாக்கோசு தின்னா சின்ராசு, அதை புடுங்கி தின்னா வர்கீஸ்ன்ற மாதிரில இருக்குது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. கரெக்டு தானப்பா, கரெக்டு தானே மக்காஸ்? இல்லை புரியல. இன்னைக்கு பெண்களோட விடுதலைக்காக அதிகமாக போராடுறது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம எதிர்நீச்சல் ஆக்டர்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ் தான். அது பார்த்து தான் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு விடுதலைக்காக போராடுறது இவங்க தான். ஹிஸ்ட்ரி புக்கில் எழுதி வைங்கடா. அடுத்த ஜென்ரேஷன் வந்தால் எதிர்நீச்சல் சீரியலில் வந்தவங்க எல்லாருமே தான் விடுதலைக்காக போராடினாங்கன்னு எழுதுங்கடா, எழுதி தள்ளுங்கடா, பார்த்துக்கலாம். கணவர் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா, மனைவி. அப்படின்னா நீங்க என்ன செல்லா காசாதான் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சிரிங்க, சந்தோஷமா இருங்க.
பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆகிறாங்க. சில பேர் கெட்ட வார்த்தை பேசி ட்ரெண்ட் ஆகிறாங்க, சில பேர் பலூன் அமுக்கி ட்ரெண்ட் ஆகிறாங்க, இன்னும் சில பேர் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிலாம் ட்ரெண்ட் ஆகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சில பேர் ட்ரெண்ட் ஆகும்போது தான் ஒரு மாதிரி மனசுக்கே ஹாப்பியாக இருக்குது. இவர் பாருங்களேன், அவர் அழகாக ஒரு ஜோக் சொல்கிறாரு, அழகாக யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறது இல்லை, எந்த ஒரு ஹேட்ரட் பரப்புறதோ எதுவுமே இல்லை. அழகாக வராரு, ஒரு ஜோக் சொல்கிறாரு, அது சிரிப்பு வருது வரல செகண்டரி, ஆனால் அவ்வளோ அழகாக ஜோக் சொல்லிட்டு போகிறாரு பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்க ட்ரெண்ட் ஆகும்போது தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கம்யூனிட்டி இப்படி தான் இருக்கணும். அழகாக இந்த மாதிரியான ஹோல்சமான பீப்புள் ட்ரெண்ட் ஆகும்போது குஸ்கா வாங்கிட்டு அதில் சிக்கன் பீஸ் கச்சா எவ்வளோ ஒரு ஹோல்சமாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஹோல்சமாக இருக்குங்க. ரொம்ப உண்மையா, அது ரொம்ப உண்மை. அப்போல்லாம் இந்த கொசுவத்தியை தனியா பிரிக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு வழி. அதுலயும் கரெக்டா பிக்காம லைட்டா அப்படி உடஞ்சிட்டா கூட ரொம்ப பாருங்க அடி அன்னைக்கு பூரா தெரியுதான். அது வேற லெவல். அப்படியே இந்த 90ஸ்க்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்தா இப்ப உன் தான், நீ உருட்டு. நான் கூட 100 வருஷம் வாழணும். ஏய் தாய பாச உருட்ட சொன்ன, உன் இஷ்டத்துக்கு உருட்டின்னு இருக்க. அது ஒன்றும் இல்லை மக்கா, பைக் ஓட்டுறலாம் அவன் கில்லி போலீஸை பார்த்தோன்னா ஓடுவான் தள்ளின்னு சொல்லுவான். யாருக்கு யாரு இந்த மாதிரி நம்ம அக்கா மக்காஸ்க்கு டக்குன்னு பழக்க தோஷத்துல உருட்டுன்னு சொன்ன உடனே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல. பாவம் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். ப்ரோ பார்த்து இருந்துக்கோங்க. காவல்துறை மீதுள்ள ஈர்ப்பினால் காவலர் போன்று உடை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காவல் உடை அணிந்த பெண் ஒருவர் மிகவும் பரபரப்பாக பக்தர்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் விசாரித்த போது அவர் போலியாக வேஷமிட்டு வந்திருப்பது தெரியவந்தது. இருந்தாலும் அக்கா ரொம்ப பாவம் அக்கா. ஏன்னா இதே மாதிரிதான் புஷ்பாக்கு வந்து நார்த்ல நிறைய பேர் கெட்ட போட்டு நிறையத்துக்கு போனானுங்க, கடைக்கு போனானுங்க, நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போனானுங்க. அவங்களெல்லாம் அப்பெல்லாம் போலீஸ் பிடிக்கல. பாவம் அக்காக்கு போலீஸ் மேல இருக்க ஒரு ஈர்ப்புல போலீஸ் வேஷம் மாதிரி போட்டுன்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டு நல்லா வேலை செஞ்சுட்டான். பாவம் ஒரு சேர் போட்டு ஓரமா உட்காந்து இருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க போல. அதுவும் சரிதான். தகுப்பா இந்த சிப்ஸ் சாப்பிட்றா, இன்னொன்று இருக்கிறோம் உனக்கு சாப்பிடணும் சரியா? இந்தா சாப்பிடு. ஏய் சாப்பிட்றா, உப்புதான் லைட்டா ஜாஸ்தியா இருக்கும். சாப்பிடு. இரு இன்னொன்று அடுக்கிறேன். நான் வர மாட்டேங்குது. ஐயோ சிப்ஸ் இல்லை. இருடா. வந்துச்சு. என்னடா சாப்பிட்றா. அப்படியே நமக்கு ஒன்று எடுத்து சாப்பிடும். இன்னும் 2 பாக்கெட் உள்ள வைக்கலாம் போனியே. அப்பா புள்ள பாசம்னா இதுதானப்பா அப்பா புள்ள பாசம். அப்பாக்காக சிப்ஸை அவ்வளோ ஸ்பைசியா அவ்வளோ சால்ட்டியா எடுத்து பையன் கொடுக்குறானா, இதை விட என்ன ஒரு பாசம், இதை விட என்ன ஒரு பெரிய பாசம் இருக்க போகுது. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அந்த வீடியோ எடிட் பண்ண மக்கா, வீடியோனா வேணும் சிங்கு, அதுல தான் நம்ம தம்பி கிங்குன்ற மாதிரி அந்த மவுத்து வச்சு டைலாக் செம்மையா சிங் பண்ணி விட்டார். அல்டிமேட். சரிம்மா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போன வீடியோவில் நிறைய பேர் இல்லை 4-5 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது, ரொம்ப சேடாக அந்த மாதிரி இருந்தது, என்னாச்சு உங்கள் வாய்ஸுக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன டைம் வந்து கொஞ்சம் கோல்டாக இதுவாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் ஆகின்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இத்தனை கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோஸும் அதிகமாக வரும், புதுசாக சீரீஸ்லாம் நாங்கள் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம், அதுவும் அப்பப்போ வரும். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. சைனிங் ஆஃப், வால்ட்ரு. Bye.